ஓம் ஸ்ரீ வராகி தாய் இருக்கேன்னா இப்போது மிகப்பெரிய அதிசயம் உன் வீட்டிலும் உன் வாழ்க்கையிலும் நிகழப்போகுது. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் தலையெழுத்தே மிகவும் சந்தோஷமானதாக அதிர்ஷ்டமானதாக மாறத்தான் போகுது என் தங்கமே. இத்தனை நாளா கஷ்டத்தோடும் கவலையோடும் வாழ்ந்த நீ எப்போ என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் வாழ முடியும்னு உனக்கான நல்லது நடப்பதற்கான தேதியை நான் குறிச்சிட்டேன். இனிமே உன்னுடைய விருப்பங்களோ அல்லது வெறுப்புகளோ எல்லாமே அளவோட இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா நீ விரும்பிய விஷயங்களும் விரும்பிய மனிதர்களும் நாளைக்கு உன்னை விட்டு விலகலாம். நீ வெறுப்பாகி வெறுத்த விஷயங்கள் எல்லாம் நாளைக்கு உன் கூடயே சேர்ந்து உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரலாம். அதனால் இனிமேல் உன்னுடைய அன்பும் சரி, உன்னுடைய வெறுப்பும் சரி, உன்னுடைய விருப்பமும் சரி, எல்லாமே அளவோட இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. தகுதியான ஒரு பெரிய இடத்துக்கு தகுதியற்ற நபர்களை தேர்ந்தெடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவங்க எல்லா விஷயத்தையும் சரியா செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? நீ அன்பு வைக்கும் மனிதர்களையும் நம்புகிற மனிதர்களையும் சரியானவங்களான்னு யோசிச்சுட்டு உன் பக்கத்துல வச்சுக்கோ. அதை விட்டுட்டு யார் யாரையோ நம்பி கடைசியில் நீ ஏமாந்து போய் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். எப்போதும் நீ யாரு, என்ன செய்ய போற, எப்படி யோசிப்பன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்தவர்களுக்கு தெரியாத அளவுக்கு நீ புதிராகவே இருந்தா எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. அதே நேரத்துல நீ ரொம்ப தெளிவா இருந்தீனா தேவைக்காக மட்டும் உன்னை தேடி வருவாங்க. தேவையில்லாம உன்கிட்ட வந்து பேசவோ உன்னிடம் வம்பு வளர்க்கவோ மாட்டாங்க. எப்போதும் அளவா பேசு. உன்னை சுத்தி இருக்கிற விஷயங்களை எல்லாம் நல்லா கூர்ந்து கவனமா கவனிச்சு பாரு. தெளிவான விஷயங்களில் நீ முடிவுகளையும் தெளிவாக எடுக்க ஆரம்பிச்சிட்டீனா நீ எந்த விஷயத்திலும் யாரிடமும் ஏமாந்து போக மாட்டாய் என் செல்லமே. எப்போதுமே உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு சம்பவத்துக்கும் 3 முகம் இருக்கும். ஒண்ணு உனக்கு தெரிஞ்சது, இன்னொன்னு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சது, மூணாவதா உண்மையிலேயே என்ன நடந்ததோ அது. ஏன்னா எல்லா விஷயங்களும் உண்மையில் நடந்தது ஒண்ணா இருக்கும். ஆனா அதை பார்த்தவன் வேற மாதிரி பார்த்திருப்பான். அதை போய் சொல்லும் போது கேட்கறவன் கிட்ட வேற மாதிரி சொல்லியிருப்பான். இப்படி எல்லா விஷயங்களும் எல்லா விதத்திலும் மாறுபடுகிறது. நீயா எந்த விஷயத்தையும் நேர்ல பார்க்காம எதையும் அடுத்தவங்க சொன்னாங்கன்னு முழுவதுமாக நம்பி விடாதே. ஏன்னா நீ ஏதாவது ஒரு நல்லதே செய்ய போய் அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ சரியாக நடக்கவில்லை என உன்னை வெறுக்கக்கூடிய மனிதர்களும் இங்க இருக்காங்க. உண்மையிலேயே நீ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு எத்தனை பேர்கிட்ட போய் உன்னால சொல்ல முடியும்? எல்லாருமே நீ அவங்களுக்கு ஆதரவா நிப்பியா? அவங்களுக்கு சாதகமா பேசுவியா? அவங்க செய்யற கெட்டதுக்கெல்லாம் துணைக்கு நிப்பியான்னு தான் உன்னை பார்ப்பாங்களே தவிர, நீ செய்யறது நல்லது, நீ நன்மைக்காக செய்யற, நீ அடுத்தவங்க நல்லதுக்காக தான் செய்யற, உண்மையை தான் பேசுறன்றத யாரும் விரும்ப மாட்டார்கள் என் செல்லமே. சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதற்காக வெறுக்கப்படுவதை விட சாதகமாக நீ நடந்துக்கலங்கிறதுக்காக உன்னை வெறுக்கும் மனிதர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அடுத்தவனுக்கு சாதகமா பொய்யான வழியில தவறான வழியில நீ இருக்கணும்ன்று நானும் உனக்கு எடுத்து சொல்ல மாட்டேன். எப்போதும் அடுத்தவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா நீ நீயாகவே உண்மையாக மனசாட்சியோட நடந்துக்கோ. சகிப்புத்தன்மையோட நீ வாழுகிற இந்த வாழ்க்கையில உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்க வேண்டியதற்கான பொறுப்பை இந்த வராகி அம்மா நான் ஏத்துக்கிறேன். சில பேருக்கு என்ன பேசணும்னு தெரியறதில்ல, சில பேருக்கு எப்படி பேசணுன்றது தெரியறதில்ல, இன்னும் சிலருக்கு அடுத்தவன் என்ன சொல்றான் வராங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவே இல்லை. இதில் நீ எந்த ரகத்தில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியும் தானே. இன்னும் நீ பேச தெரிஞ்சுக்கணும். அதுவும் எப்படி பேசணும், யாருக்கிட்ட எந்த அளவுக்கு பேசணுங்கிறதையும் கொஞ்சம் தெரிந்து கொள் என் செல்லமே. ஏன்னா நீ யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், யாருக்கிட்ட எதை பேசக்கூடாதுன்னு கத்துக்காத வரைக்கும் உன்னை தவிர வேறு யார் எந்த எதிரியும் உனக்கு இருக்க மாட்டாங்க, துரோகியும் இருக்க மாட்டாங்க. நீ பேசுகிற பேச்சே உனக்கு எதிரியாகவும் பிரச்சனையாகவும் பல சமயங்கள்ல மாறிடுது. அதனாலதான் அளவோட பேசு, பொறுமையா பேசு, நிதானமா பேசு. தேவையில்லாம யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்னு சொல்றேன். உன் மேல அக்கறை இல்லாதவர்களிடம் போய் உன்னுடைய கவலையை நீ சொன்னீனா அவங்க அதை ஒன்றுக்கு 10ஆய் வதந்தியாக பரப்பி விட்டுடுவாங்க. அதனாலதான் எல்லார்கிட்டையும் போய் உன்னுடைய எல்லா கவலையும் சொல்லிக்கிட்டே இருக்காதன்னு சொல்றேன். நீ பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் மண்ணில் புதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதைக்கு சமம். நிச்சயமா அந்த விதைக்கு நான் அறுவடை காலத்தை கொடுப்பேன். அதனால எப்போதும் நீ பேசுகிற சொல்லை கவனமாக பேசு. அது விதையாக முளைச்சு நல்ல மரமாக வரணுமே தவிர கலையாக வளர்ந்து யார் குடும்பத்தையும் கெடுத்திடக் கூடாதுங்கிற கவனத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பேச்சையும் தெளிவாக யோசிச்சு பேசு என் செல்லமே.
ஒரு சிலரு உனக்கு உண்மையா இருக்கிறது போல நடிச்சுப்பாங்க. அப்படி நடிக்கிறவங்கள நம்புறது போல நீயும் நடிச்சுக்கோ. ஏன்னா, இந்த உலகத்துல யாருக்கும் யார் மீதும் உண்மையான அன்போ, பாசமோ கிடையாது. ஆனா, அன்பு, பாசம் வச்சிருக்கிறது போலவும், நான் தான் உனக்கு எல்லாம், நீ தான் எனக்கு எல்லான்ற மாரியும் நடிச்சு பேசக்கூடிய மனிதர்கள் நெறைய பேர் இருக்காங்க. எல்லாரையும், எல்லா சூழ்நிலைகளையும் நம்பிட வேணாம். அதே நேரத்துல, உனக்கு பிடிச்சவங்க பக்கமா நின்னு அவங்க சொல்றதா நியாயம்னு பேசாத. எப்போதுமே நியாயத்தின் பக்கம், மனித நேயத்தின் பக்கம் நின்று, 2 பக்கமும் சரியான ஆளாக நீ பேசணுமே தவிர, ஒருத்தருக்கு மட்டும் ஆதரவு குடுத்து தவறான நீதி, நேர்மை, நியாயத்தை சொல்லிடாதே என் செல்லமே! உன் வாழ்க்கையில வரக்கூடிய காயங்களும், பிரச்சனைகளும் உனக்கு புதிது கிடையாது. ஆனா ஒவ்வொரு முறையும் அது வர்றதுக்கான காரணங்களும், அதை கொடுப்பதற்கான மனிதர்களும் தான் வேறு வேறா இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில கஷ்டமும், காயமும், பிரச்சனைகளும் வந்துகிட்டு தான் இருக்கா? கவலைப்படாத. இந்த வராகி அம்மா அது அனைத்தையும் சரி செய்வதற்கான தேதியைத்தான் குறிச்சிட்டேன். நான் சொன்ன இந்த நாளில் மிகப்பெரிய அதிசயம் நடந்து, அதன் மூலமாக உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். கூடிய சீக்கிரமே போராடிக்கிட்டே இருந்த உன் வாழ்க்கையில உன் போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சு, நல்ல வாழ்க்கையை நீ சீரும் சிறப்புமாக வாழும்படி நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே. நீ கஷ்டப்படணும்னு உன் தலையெழுத்த யார் எழுதி வச்சிருந்தாலும் சரி, அதை சரி செய்ய இந்த வராகி அம்மா நானே இறங்கி விட்டேன் அல்லவா? இனிமே நல்ல எண்ணத்தோடு நீ உன்னுடைய கருத்துக்களை சரியானதாக, நியாயமானதாக, நேர்மையானதாக, கவனமானதாக பேசப் பழகு. ஏன்னா, நீ கொஞ்சம் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை பேசிட்டாலும், அது பல நேரங்கள்ல தவறாக புரியப்பட்டுடும். உன்னையவே தவறா புரிஞ்சுகிட்டு நீ சரியில்ல, நீ கெட்டவன்னு சொல்லக்கூடிய மனிதர்களும், நீ சுயநலத்தோடு இருக்க, நீ பொறாமை எண்ணத்தோடு இருக்கன்னு சொல்லக்கூடிய மனிதர்களும், அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க மனிதர்களும் இங்க நெறைய பேர் இருக்காங்க. யார் உன்னை பத்தி ஏதாவது நினைக்கிறாங்கன்னு அதை நினைச்சு நீ கவலைப்பட்டு உன் மனசை காயப்படுத்திக்காதே. எப்போதும் பொய்யான அன்பை உனக்கு செலுத்தக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அழிவை சந்திப்பார்கள். நீ எப்போதும் எல்லாருக்கும் உண்மையான அன்பை கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. எப்படி வாழணுங்கிறதை உணராததால் தானே ஏன் தான் வாழ்றோமோன்ற சலிப்பு உனக்கு உண்டாகுது. முதல்ல வாழ்க்கை எப்படி வாழணுன்றத புரிஞ்சுக்கோ. வாழ்க்கைனா கஷ்ட நஷ்ட பிரச்சனைகள் எப்போதுமே எல்லார் வாழ்க்கையில இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா எதையும் பொருட்படுத்தாம மனச தெளிவா, தூய்மையானதா, சுத்தமானதா வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கும், கெட்டது தானாகவே விலகும் என்ற நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகு. காலம் போக போக உன்னுடைய நம்பிக்கை நிஜமாகி எல்லாமே சரியாகிடும் என் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயத்தை கண்டுக்காம கடந்து போ. உனக்கு வேண்டாத விஷயத்திலும் சம்பந்தமில்லாத அடுத்தவர் வீட்டு விஷயத்திலும் கவனம் செலுத்த வேணாம். யாரோ ஏதோ தேவையில்லாம கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லாமலும் இருந்து பார். நிச்சயமா உன்னுடைய உடலும் மனசும் ஆரோக்கியமானதா மாறிடும். மற்ற பேருடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்பது உன் குணம் மாறுவதற்கு காரணமாக ஆகிவிடுகிறது அல்லவா? யாரோ எதையோ செஞ்சுட்டு கடைசியில பாவத்தையும் பழியையும் உன் மேல போட்டுடுறாங்களா? கவலைப்படாத. அனைத்து உண்மைகளையும் அறிந்த இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் இந்த தேதியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நல்லது நடக்கும்.